கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமேன். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார்கள். சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் இருப்பது சபையின் ஒரு சிறப்பு அம்சமாகும். உதாரணமாக, ஒரு நல்ல மருத்துவமனையில் பெருமைமிக்க வக்கீல்களோ பலர் இருப்பது, அனுபவம் வாய்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள் பலர் இருப்பது பெருமை அல்ல. மருத்துவமனை என்றாலே அங்கே தகுதி வாய்ந்த நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர்கள், செவிலியர்கள், நர்ஸுகள் இருப்பது தான் மிக மிக நல்லது. அதேபோல் ஒரு திருச்சபை என்றாலே அனுபவம் வாய்ந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் நன்கு தேறியவர்கள் இருப்பது நல்ல ஒரு மேன்மையான ஒரு சபையாகும். இன்றைய சூழ்நிலையில் ரட்சிக்கப்படாத குருவானவர், மனம் திரும்புவதின் அனுபவமே இல்லாத பேராயர், இப்படி பல பட்டங்களை பெற்றவர்கள்தான் மறுபடியும் பிறத்தல் என்றால் எப்படி மறுபடியும் ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறக்க முடியும் என்று இயேசுவிடம் கேள்வி கேட்ட அந்த போதகன் நிக்கோதேமுவை போன்றே இன்றும் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு திருச்சபையின் வேரானது ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதாவது அங்குள்ள கமிட்டி நல்ல ரட்சிப்பின் அனுபவம் வாய்ந்த ஒரு கமிட்டியாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல உண்மையான திருச்சபையாக இருந்தால் அந்த திருச்சபையில் மனம் திரும்புதலை குறித்தும், ரட்சிப்பின் அவசியத்தை குறித்தும், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அதன் வேண்டியதான அவசியம் குறித்தும் அவசியம் பிரசங்கிக்கப்படும் போது ஜனங்களின் இருதயங்கள் குத்தப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலேயே சௌகரியமாக நீண்ட காலம் சபைக்கு வந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட சபையை குறித்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி, குளிருமின்றி அனலுமின்றி செத்த சபையை தேவன் வாந்தி பண்ணி போடுவார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். நாம் அப்படி இராமல் அனுதினமும் புதிய ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். God bless you.